Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் இருந்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. ஏற்காட்டில் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலை பனிமூட்டத்தை ரசித்தபடி ஆங்காங்கே உலாவிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென கனமழை பெய்ததால் விடுதிகளின் அறைகளிலும் சாலையோர கடைகளிலும் தஞ்சமடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த போதிலும் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். குற்றால அருவிகளில் தற்போது சீசன் காலம் என்றாலும் கடந்த ஒரு வாரமாக மழை இல்லாத காரணத்தினால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து நாளுக்கு நாள் குறைந்து காணப்படுகிறது. ஆனாலும் விடுமுறை தினம் என்பதால் மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. இதனால் குற்றால அருவிகளை ஒட்டிய வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அம்ருத் திட்டத்தில் விடியா திமுக அரசின் பேரூராட்சி தலைவர் ஊழல் செய்வதை திமுக நிர்வாகியே வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். கோட்டூர் பேரூராட்சியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் சரிவர கட்டுமான பொருட்களை பயன்படுத்தாமல் பேரூராட்சி திமுக தலைவர் ராமகிருஷ்ணன் ஊழல் செய்வதாக பேரூராட்சி திமுக செயலாளர் வீடியோ வெளியிட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் சொந்த கட்சிக்காரர்களே குற்றம் சாட்டும் அளவிற்கு திமுக நிர்வாகிகள் ஊழலில் திளைத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கவுன்சிலும் சரிங்க, கோட்டூர் பேராட்சி தலைவர் ராமகிருஷ்ணன் அவரும் சரிங்க, ரொம்ப கமிஷன் வாங்கிட்டு ரொம்ப தரமட்டு இது பண்ணுறாங்க. இதை தட்டி கேட்கணும்.